இன்றைக்கி கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? கருவாடு பாருங்கள், கொஞ்சமாக கருவாடு எடுத்து சுடு தண்ணியில் ஊற்றி நல்லா அலசிக்கணும். அப்போ தான் அதில் உள்ள கச்சரா எல்லாமே ரிமூவ் ஆகும். சரிங்களா? அந்த அந்த வாடை, கெட்ட வாடை வராது. நல்ல ஒரு ஸ்மெல்லு நல்லா வரும். அதெல்லாம் இல்லாத சுடு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கணும். இந்த மாதிரி ஓகேவா? அலசி வச்ச கருவாடை எண்ணெயில் நம்ம பொரிக்க போகிறோம். பொரிக்கலாமா? எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அலசி வச்ச கருவாடை இப்போ இதில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே இதை நம்ம ஏன் பொரிக்கிறோன்னா, குழம்புல போடும்போது கருவாடு உடையாமல் நல்லா கடக்காக இருக்கும். நல்லா சாப்பிடும்போது அது ஒரு நல்ல டேஸ்ட்டு தரும். பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அது செந்நிறமாக நல்லா சிகப்பாக ஆணுச்சுனாவே அது நல்லா மொறுப்பாகிடும். நம்ம குழம்புல போடும்போது அது ஒரு தனியாக நல்லா கடக்காக இருக்கும், உடஞ்சி போகாது. குழம்புல போடும்போது நல்லாயிருக்கும். வறுக்கிறதே அது ஒரு வாசனையாக இருக்கும். நல்லா குழம்பு இதுவும் நல்லாயிருக்கும். பாருங்க, நல்லா வறுத்துருச்சு. இப்போ வறுத்ததை எடுத்து நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும். நல்லா எடுத்து வச்சுக்கிட்டு பாருங்கள், சுத்தமாக ஒரு கருவாடு கூட இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதே கருவாடுலே அந்த எண்ணெயிலேயே, கருவாடு வறுத்த எண்ணெயிலேயே ஸ்பூன் வெந்தயம் லைட்டாக போட்டால் போதும் வாசனைக்கு. ஏன்னா அது அதிகமாக போட்டால் கசப்பு தன்மை ஆகிடும். வெந்தயம் பொரியுது பாருங்கள். 1 டீஸ்பூன் கடுகு, தேவையான அளவுக்கு நல்லா 3 வெங்காயம், சின்ன வெங்காயமாக நல்லா 3 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பாருங்கள், தட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை பாருங்கள், பூண்டு போடுறேன். பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா பொரியுது பாருங்கள். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயத்தை எடுத்து போட்டு பாருங்கள், நல்லா வெங்காயம் வெந்துருச்சு. நல்லா வதங்கி வந்துருச்சு வெங்காயம். நல்லா பழுத்த தக்காளி, சின்ன தக்காளி 4 தக்காளி நல்லா எடுத்து போட்டு கிண்டிக்கணும். நல்லா கிண்டி விடுங்க. பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டு தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்கு உப்பு போடணும். கொஞ்சம் கல் உப்பே நல்லா யூஸ் பண்ணுங்க. சால்ட் உப்பு அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. குழம்புல நல்லா போட்டு கிண்டி கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடணும். தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. பாருங்கள், கொஞ்சம் சாந்து ஆகணுன்ட்டு வெங்காயம் 2, தக்காளி 3 நல்லா பெரிய தக்காளியாக நல்லா 3 தக்காளி போட்டு சேர்த்து அரைக்கிறேன். அது கூடயே கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வாசனைக்காக கொத்தமல்லி சேர்க்குறேன். கூட கொஞ்சம் பாருங்கள், படி சோம்புன்னு சொல்லுவாங்கள்ல, பெரிய சோம்பு, அது கொஞ்சம் போடுறேன். நல்லா அது வாசனையாக இருக்கும். நல்லா குழம்பு நல்லாயிருக்கும். இது ஒரு கருவாட்டு குழம்புன்ற ஒரு வாசனையே இல்லாமல் இருக்கும். நல்லாயிருக்கும். ஆனால் குழம்பு மூடி போட்டாச்சு. மூடி போட்டு இப்போ ஒரு மிக்சியில் நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சிச்சு பாருங்கள். இந்த நல்லா நைஸாக அரைச்சிட்டு தக்காளி இன்னும் துப்பையாக இருக்குது, அது இன்னும் நல்லா ஓட்டணும். முன்ன அரைக்கும் போது அது சரியாக அரையில. இப்போ பாருங்கள், நல்லா நைஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி அந்த ஜீரகம் போட்டதெல்லாம் நைஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அதெல்லாம் இருக்காது. நல்லா மிக்சியில் ஓட்டிட்டோம்னா அந்த ஜீரகம் நல்லா மைஞ்சிடும். தக்காளி நல்லா மைஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த பேஸ்ட்டை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விடணும். சரிங்களா? நல்லா கிண்ட பச்சை ஸ்மெல்லு போடும். இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு நல்லா கொஞ்சம் வேக வைக்கணும்.
அதான் அது கொதிச்சு கொதிச்சு கொஞ்சம் நல்லா அது மேலே கொஞ்சம் எண்ணெய் வர மாதிரி இருக்கும். கத்திரிக்காய் பாருங்கள், நல்லா ஒரு 2-3 கத்திரிக்காய் நல்லா அரைச்சி போட்டேன். குழம்புக்கு இன்னும் ஒரு தனி டேஸ்ட்டு தரும் கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்புனாவே கத்திரிக்காய் தான் அதில் ஃபேமஸ்ஸு. நல்லா கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விடுங்க, வேகட்டும் நல்லா. புளி நம்ம நான் ஏன் போட்டுருன்னா தக்காளி நம்ம அதிகமாக போட்டுறதுனால புளி கம்மியாக போட்டால் மேட்ச் ஆகிடும். சரிங்களா? புளி பாருங்கள், லிம்பு சைஸுக்கு ஒரு புளி பாருங்கள். ஒரு கரண்டி சம்மச்சி, ஒரு சம்மச்சி மல்லித்தூள் பாருங்கள், காரத்துக்கு தகுந்தால மிளகாத்தூள் 2 ஸ்பூன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்தால நீங்கள் போடுங்க. நாங்கள் காரம் நல்லா சாப்பிடுவோம், அதனால் நான் இன்னும் ஒரு ஸ்பூனை கூட 3 ஸ்பூனாக போட்டுக்கிறேன். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தால நீங்கள் போட்டுக்கோங்க. சரிங்களா? நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி நல்லா வதங்க இருந்துச்சுனாவே நல்லா வாசனை இருக்கும் குழம்பு. பாருங்கள், பாருங்கள், தேவையான தகுந்த தண்ணி மசாலா அரைச்சோன்னா அதை நல்லா அரைச்சி கழுவி ஊற்றிக்கணும்.